ஐயா பிரபார் ஐயா, நீங்க உங்க இதை பகிர ஆரம்பிக்கலாமா தோழர்களே? தமிழ்நாடு ஆமாம். கலையிலக்கிய பெருமன்றம் முன்னிறுத்தின நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வழியாக கீரா அவர்களுடைய சிறுகதைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அப்படி விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் நல்ல இலக்கியவாதி ஜெயசீலன் அவர்கள் தொடக்கி வைத்து நேற்றைய தினம் பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தினுடைய மூத்த அறிவிப்பாளர் உமாமோகன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கரிசல் மண்ணில் தொடங்கி கடற்கரை மண்ணில் நிறைவு செய்தது போல அவருடைய வாழ்வியல் போல ஐயாவும் கரிசல் மண்ணிலே பிறந்தார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியை கடற்கரை மண் சார்ந்த அந்த புதுச்சேரியிலே தன்னுடைய நிறைவான வாழ்க்கையை தந்தார். அப்படி அவருடைய படைப்பிலக்கியமும் அதுபோல பயணித்தது. அப்படி இந்த படைப்பிலக்கியத்தில் அவருடைய மகனார் படைப்பாளர், எழுத்தாளர், புதின ஆசிரியர், போற்றுதலுக்குரிய ஐயா பிரபாகர் ஐயா இணைந்து ஒவ்வொரு நாளும் பின்னூட்டம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஐயா அவர்கள் தன்னுடைய முன்னுரைன்னு வச்சுக்கலாம், எண்ணுரைன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய உரையாக கூட இருக்கலாம், உங்கள் மனதில் பட்ட உரையாக கீரா ஐயாவுடைய மகனார் தன்னுடைய கருத்துக்கள் அனுபவ உரையாக வைத்துக் கொள்ளலாம். நன்றி. அனுபவ உரையாகவும் இருக்கலாம், ஆற்றுப்படுத்துகிற உரையாகவும் இருக்கலாம். நன்றி நன்றி. தொடங்கலாம். ஆற்றொழுக்கான உரையாக இருக்கலாம். நன்றி கவிஞர் ஐயா. தொடங்கலாம் ஐயா. நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு மைக்கு கிடைச்சிருச்சு. ஆனா ஆக்சுவலா நம்ம ஐயா பேச விட்டுட்டு நம்ம மறுபடியும் கூட தொடர்ந்துக்கலாம். பிரபாகர் ஐயா, உங்களுடைய உரையை தொடங்கலாம். குடும்பத்திலிருந்தே தொடங்குங்க. ஐஏஎஸ் அதிகாரி ஜெயசீலன் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிடுறேன். இந்த நிகழ்ச்சி இது ஒண்ணு. ரெண்டாவது ஐயா அறம் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கு. மற்றபடி இதில் எனக்கு அறிமுகமானவர்களை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். முருகன் ஐயா அவர்களுக்கு, ரவீந்திர பாரதி ஐயா அவர்களுக்கு, இன்னொருத்தர் இருந்தாரு, அவரு அந்த ஐயா பேர் என்ன பேரு? இது சிவசுப்பிரமணியமா? சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு. மற்றபடி இதில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், கீரா உடைய மகன் என்ற முறையில் நான் இந்த நிகழ்ச்சியை 50வது நாளில் இருந்து ஐயா பொதுச் செயலாளர் அறம் அவர்கள் அன்றைக்கு நாசர் பேசுறாரு, நீங்களும் இதுல படாத எழுத்துல வராத விஷயங்களை நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அறமையா சொன்னாங்க. அன்னையிலிருந்து நான் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து இது பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் நமது பொதுச் செயலாளரும் இந்த நிகழ்ச்சியை செய்தது பூவழகர்சாமி அவங்கள வச்சு தொடங்கி அடுத்து அது முடிச்சு கீராவுடைய கதைகள் ஆரம்பிச்சு அதையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆளுமையையும் பேச வச்சு அத செஞ்சது ரொம்ப சிறப்பு. நான் அன்னையிலிருந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த கதை சொல்ற விதம், ஒவ்வொருத்தரும் நல்லா சொல்றாங்க, ஒவ்வொருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் அந்த கதைய முறையா சொல்றாங்க. ரெண்டாவது, கீராவும் நானும் என்ற அந்த தலைப்பும் நல்லா இருக்கு. அந்த 2 பேரும்
கீராவும் நானும் என்ற இதுல இது பண்ணி நேத்து அவர் பேசினாரு தளபதி கோபாலகிருஷ்ணன். அவர் கூட எல்லாம் ரொம்ப நெருக்கம். அப்பா தளபதி தளபதினு தான் சொல்லுவார் அவரை. அவரு இது பண்ணாரு. ஆனா அவருக்கு ரொம்ப விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரல. கோல்பட்டிக்கு போனா தளபதியை பார்க்காம வர மாட்டார். அப்படி ஒரு இது. அவரு இவர் மேல பிரியமா இருப்பார். மொத்தத்துல அவர் நல்ல மனுஷன். ஆனா அவரை போய் பிடிச்சு நம்ம பொதுச் செயலாளர் பேச வச்சிருக்காரு. அதுதான் நான் நேத்து நினைச்சு ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டேன். நான் இவர் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கல. எனக்கு அவர் ஞாபகமே வரல எனக்கு. அவரை போய் பிடிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்து லைனுக்கு கொண்டு வந்துட்டார் நம்ம பொதுச் செயலாளர். அது ரொம்ப பெரிய விஷயம், ஆச்சரியம். பேச வச்சிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் நாளும் ஒருத்தராய் பேச வச்சு இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து செஞ்ச இவங்களுக்கு எப்படி இவங்க நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு பாராட்டு விழாலாம் வைக்கணும். அது 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 செய்யணும். நம்ம தான் செய்யணும் ஒரு நாளைக்கு. அது செய்வோம். அடுத்து இவங்களும் நம்ம இதுல ரவீந்திர பாரதி ஐயா, முருகன் ஐயா, இவங்க ரொம்ப ஒரு இதுல ஒத்துழைச்சி நல்லாவேவும் அத இது பண்ணி கரெக்டா கனெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்படி எந்த நேரத்துல எதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முறையா ஆரம்பிச்சு நிகழ்ச்சிய முறையா ஆரம்பிச்சு அதை கொண்டு போற விஷயம் இருக்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல முருகன் ஐயா பேசுறார். அதுக்கப்புறம் இது பண்ணி பொதுச் செயலாளர் பேச வச்சு அப்படி கொண்டு வந்து அந்த நபரை பேச வைக்கிற விதம் இருக்க அருமை. அது ரொம்ப நல்லா இருக்கு. இது இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணி இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைக்கு கடைசி நாள் அந்த ஐயா IAS அதிகாரி வர்றாங்க. இன்னைக்கு இணைப்புல இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி அப்படின்னு அது அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சி ரொம்ப நெகிழ்ச்சி இது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியாக இருந்தது. அருமை. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லும் போது எங்களுக்கு நிகழ்ச்சியா இருக்குது. ஐயாவுக்கு மைக் கிடைச்சிருச்சு, அதனால ஐயா பேசலாம். போட்டதுல நம்முடைய இந்திய ஆட்சி பணியினுடைய ஆட்சியாளராக, நல்ல இலக்கியவாதியாக, நல்ல ஒரு புதினம் தந்த ஒரு ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை, போட்டதுக்குரிய ஐயா நந்தகோபால் IAS அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கீரா அவர்களோடு ஒட்டிய அந்த சிந்தனைகளை நமக்கு வழங்குமாறு இன்றைய நிறைவு பகுதியினுடைய பின்னூட்ட நிறைவு பகுதியில் தருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக மரபு கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு நமது நந்தகோபால் இந்திய ஆட்சி பணியர் அவர் வந்திருக்காங்க. இவர் ஒரு இயல்பிலேயே ஒரு இலக்கியவாதி, கரிசல் மண்ணை சேர்ந்தவர். நாம் கு அழகர்சாமியினுடைய கதையை சொல்ற போது கூட ஒரு நாள் நம்முடைய கதை சொல்லி நம்முடைய அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டவர்.
கதை சொல்லி நிகழ்வில் கலந்து கொண்டவர். இவர் வந்து வளையாத பனைகள் அப்படின்ற ஒரு சிறு தொகுப்பு எழுதியிருக்காங்க. தொடர்ந்து இலக்கிய செயல்பாட்டோடு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் பேசும்போது கூட கீராவின் கரிசல் காட்டு கடிதாசி புக் வந்து என்னுடைய டேபிள்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு இலக்கியத்தோடு தொடர்புடைய ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய பல்வேறு பணிகளுக்கிடையே, பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையே நம்மிடையே இங்கே வந்து கீராவின் பற்றி நாம் சொல்லியிருக்கோம். இன்று நிறைவு நாள். இன்று காலையில தான் ஃபோன் பண்ணேன். இது திட்டமிட்டது இல்லை. காலையில இன்னைக்கு பண்றோன்னே நான் கட்டாயம் ஆறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க. அவர்களை தமிழ்நாடு கலையிலக்கிய பருவத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். நீங்க உங்களுடைய அனுபவம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு இப்போ? நல்லா கேக்குது. சரி சரி சரி, நன்றி நன்றி நன்றி. ஹலோ ஐயா பேசுங்க. ஐயா பேசுங்க. கலை இலக்கிய டாக்டர் அறம் அவர்களுக்கும் முனைவர் முருகன் அவர்களுக்கும் மற்றும் கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்குமே என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேசுறது கேக்குதா ஃபுல்லா? ஐயா நல்லா கேக்குது. தெளிவா கேக்குது. ஐயா நல்லா தெளிவாவே கேக்குது. சரி முருகன், இந்த இன்றைக்கு காலையில வந்து நம்முடைய டாக்டர் அறம் அவர்கள் வந்து என்னை அழைச்ச உடனே வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா எதிர்பார்க்கல, நான் இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனா இந்த நிகழ்வுல வந்து என்னை வந்து கலந்துக்கிற அழைப்பாங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நானும் அந்த பகுதியை சேர்ந்தவன். அந்த கோவில்பட்டியில தான் வந்து என்னுடைய ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இவர் எழுத்தாளர் ஜெயபிரகாசம் வந்து எனக்கு கொஞ்சம் உறவுல வந்து அண்ணன் முறை. அவரோட ரொம்ப நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். நான் இப்ப இருக்கும்போது நான் வந்து ஐயா அவர்களை வந்து பாண்டிச்சேரியில இருக்கும்போது, நான் எப்ப பாண்டிச்சேரி போனாலும் என்னை வந்து ஜெயபிரகாசம் ஒரு 2-3 தடவை வந்து ஐயா அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக என்னை கூட்டு போயிருக்கிறாங்க. நான் ஐயா கிட்ட போய் பேசிட்டுலாம் இருந்திருக்கிறேன். அவருடைய புத்தகங்கள், எல்லா புத்தகங்களையுமே நான் ஒரு புத்தக விரும்பி எல்லா புத்தகங்களையும் சேகரித்து நான் வச்சிருக்கிறேன். தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் தற்செயலா வந்து அந்த புத்தகத்தை எடுத்து டேபிள்ல வச்சிருந்தேன் புத்தகத்தை. அப்பதான் நம்முடைய தோழர்களும் பேசுறாங்க. நாமும் அந்த பகுதியை சேர்ந்ததுனால வந்து அவருடைய பங்களிப்பு என்பது நம்முடைய கரிசல் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஏன்னா அந்த கரிசல் காட்டு மக்களை பத்தி வந்து யாருமே வந்து இந்த அளவுக்கு சொன்னது இல்லை. அதுல அவர் எல்லா தரங்களையும் அவருடைய ஐயாவை பத்தி நம்ம புதுசா சொல்வதற்கென்று எதுவுமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவிலே, உலக அளவிலே அவருடைய புகழ் என்பது எங்கும் பரவி உள்ளது. அந்த கரிசல் காட்டுக்கே உள்ள நுட்பங்கள், அந்த கரிசல் காட்டுல உள்ள பிரச்சனைகள், அதுல இந்த அன்றாட விவசாயிகள் படுற கஷ்டம், அரசு நிர்வாகம் என்பது எப்படி இருக்கின்றது, நிர்வாகத்துக்கு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து அது எப்படி உதவி பண்றதா எப்படி இருக்கிறாங்கிற அந்த கால சூழ்நிலையில அவங்க இருந்த அந்த சூழ்நிலை வந்து எல்லா விதமான அவங்களுடைய சிறுகதைகள்லையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 83 சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய இதுல நிறைய நாவல்கள் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு கிராம புன்புலத்துல இருந்து வந்து இந்த அளவிற்கு என கரிசல் இலக்கியம் என்ற ஒரு சிறப்பான ஒரு இலக்கியத்தை வந்து அவங்க ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு அவருடைய வழியை பின்பற்றி இன்று எத்தனையோ புதிய புதிய எழுத்தாளர்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய படைப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. இப்ப தமிழக அரசும் வந்து நிறைய கரிசல் இலக்கியங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயா அவருடைய ஆளுமை, அவருடைய அந்த படைப்பாற்றல் எல்லாமே வந்து யாருக்கும் வரும் என்பதன் மேல் சொல்ல இயலாது. நம்ம நண்பர்களோட சொல்லுவாங்க, அதாவது நான் பாண்டிச்சேரி போகும்போது சொல்லுவாங்க, அதாவது ஐயா அவர்கள் எப்படி 100 ஆண்டு வாழ்வார்கள், அவருக்கு 100ஆண்டு விழா எடுக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு ஒரே ஒரு எனக்கு தெரியும் 99 வயசுல அவங்க இறந்தாங்கன்னு நினைக்கிறேன், 21ல. அதனால நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நாமெல்லாம் அந்த கோவில், என்னுடைய சொந்த ஊர் வந்து விளாத்திகுளம் பக்கத்துல இருக்க வில்லோமரத்துப்பட்டி. அந்த கிராமத்துல இருந்தா நான் வந்து தமிழ் வழியில ஹலோ 98 இறக்கும்போது 98. 98 ஓகே சரி. அதுல பாண்டிச்சேரி நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்படியாவது ஐயாவுக்கு வந்து 100ஆண்டு விழா கொண்டாடிடணும் அப்படிம்பாங்க. அதை போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பகுதியில இருந்து வந்தனால எனக்குமே வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு. எப்ப பாண்டிச்சேரி போனாலும் முடிந்த அளவுக்கு அவர் எப்ப பார்க்க முடிந்தாலும் பார்த்துட்டு வருவேன். இந்த நம்ம பகுதியை வந்து இந்த கரிசல் காட்டை பத்தி பல்வேறு தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு
அந்தந்த பகுதிகளுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நம்முடைய கரிசல் காட்டு இலக்கியத்தை எடுத்து இயம்புனதுலையும் சரி, நம்முடைய பிரச்சனைகள், அவருடைய அந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து அன்றாடம் நம்முடைய உலாவுவர்கள், நம்ம சித்தப்பா பெரியப்பாலாம் ஊர்ல எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி விவசாயம் பண்ணாங்க, அவங்க எப்படி சிறப்பா இருந்தாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி அன்றாடம் ஒவ்வொருடைய அவருடைய ஏன்னா எல்லா அதையும் சொல்வதனால நேரம் நமக்கு பத்தாது. நிறைய நண்பர்கள் பேச காத்துட்டு இருக்கிறீங்க. எனவே அவருடைய அந்த ஆளுமை என்பது, அவருடைய படைப்பாக்கம் என்பது வந்து மிகவும் போற்றுதலுக்குரியது. அதனுடைய அவரு உருவாக்கி வச்ச அந்த இலக்கிய அந்த தொடர்ச்சி என்பது இன்னும் தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்குது. எனவே புதிய புதிய எழுத்தாளர்கள் வந்து அதை பின்பற்றி நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. எனவே ஐயாவை போல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இந்த ஒரு நல்ல ஒரு ஒரு இது அவருடைய சிறுகதையை பூரா சொல்லி இந்த அளவுக்கு ஒரு கலை இலக்கிய பெருமன்றம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பங்கு எடுத்து இது நல்ல சிறப்பா பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நிகழ்வுகளிலே இந்த கலை இலக்கிய பெருமன்றம் இது போன்ற பல்வேறு ஏற்கனவே அவங்க அழகிரிசாமி கதையெல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து சொல்லி இது பண்ணாங்க. கலை இலக்கிய பெருமன்றத்தை பொறுத்தவரை இது போன்ற பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளை வந்து மேன்மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா இப்ப இருக்கின்ற இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல வந்து படிப்பது என்பது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குது. நிறைய புஸ்தகங்களை வாங்கி வீட்டுல வச்சிடறோம். ஆனா அந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க முடியுதா அப்படின்னு சொன்னா படிப்பதற்கு நமக்கு நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. நமக்கு பல்வேறு பணிகள், அப்புறம் நம்மளும் தேவையில்லாம நிறைய நேரத்தை வந்து செலவழிச்சிடும். அது அந்த கைபேசி எல்லாம் வந்த பிறகு நம்முடைய நேரம் என்பது மிக அதிகமாக செலவழிந்து விடுகின்றது. அதனால எல்லா அன்பர்களும் கேட்டுக்கொள்வதெல்லாம் படிப்பதற்கென்று நம்ம புத்தகங்களை வாங்கிடுறோம். திருவிழாவுக்கு போறோம், புத்தகங்களை வாங்கிடுறோம். ஆனா அந்த புத்தகங்களை வாங்கி படித்தால்தான் நமக்கு அது வந்து நமக்கு அதனுடைய பயன் இருக்கும். அதனால வந்து அதை வந்து எல்லாரும் கொஞ்சம் வாங்கி படிங்க. புத்தகத்தை படிக்க முடியாட்டா கூட முதல்ல ஒரு தடவை பார்த்துட்டு முதல்ல புத்தகம் 2 முறையா படிக்கலாம். புத்தகங்களை பொறுத்தளவுல புத்தகம் மேம்பாக்க ஒரு தடவை படிச்சிடுறது. சில புத்தகங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அரை மணி நேரத்துல படிச்சிடலாம். படிக்க வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிடலாம். அடுத்து படிக்கணும்னா வந்து டெப்தா படிச்சுக்கலாம். அந்த மாதிரி முறையில் நம்ம படித்தால்தான் வந்து எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியும். இப்ப நம்ம ஐயாவுடைய புத்தகங்கள் எல்லாம் அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. பொதுவாக வாசிப்பு வந்து வேகப்படுத்தணும் அப்படின்னா இந்த முறையை நீங்க பயன்படுத்தலாம். எனக்கு உண்மையிலே வந்து ஒரு மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த தருணம். ஐயாவுடைய இந்த நினைவுகளை எல்லாம் எல்லாரும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு படைப்பாளி நம்முடைய ஊர்ல இருந்தாரு, இந்த ஒரு ஆளுமை நம்ம கிட்ட இருந்துச்சு, அவர் நம்ம பார்த்திருக்கிறோம், நம்முடைய வாழ்நாள்ல அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைப்பது என்பது வந்து மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி ஐயா அவருடைய புகழ் மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹலோ, நன்றி ஆட்சியர். ஹலோ. அடுத்ததாக ஐயா மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. நன்றிங்க. பொதுச் செயலாளரை நீங்க தான் அடுத்து. பொதுச் செயலாளர் அவங்க அமெரிக்கால இருந்து இணைஞ்சிட்டாங்களா? பொதுச் செயலாளர் அவங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஐயா அவர்களுக்கு நன்றி. நந்தகோபால் ஐயா வந்து மனிதாபிமானத்தோட அவருடைய கதைகள் எல்லாமே மனிதாபிமானத்தோடு இருக்குதான். அதனால் கீராவோடு நெருங்கியவர். ஜெயபிரகாஷின் ஓடு உறவால் மட்டுமல்ல இலக்கியத்தாலும் நெருங்கியவர். அதுவே நம்முடைய அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நம்ம அழைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வு அவர் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, சொல்லுங்க. யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொன்னாரு பாத்தீங்களா? 100க்கு 100 படிக்கிறதே இல்ல. உண்மைதான். சரிங்க. பேசுங்க. அடுத்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைச்சி பேசலாம். அது மாதிரியே பண்ணிடலாம் பொதுச் செயலாளர். நண்பர்களே, வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டத்தினுடைய நிறைவு பகுதியும் தொடக்கி வைக்கும். பேரன்பிற்குரிய தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். 85வது நாளா? 85வது நாளா இன்னைக்கு? ஆமா ஆமா ஆமா. நாம் ஏறக்குறைய எல்லா கதைகளையுமே சொல்லிவிட்டோம். கீராவனுடைய எல்லா படைப்புகளையுமே சொல்லிவிட்டோம். நான் 1-2 கதைகளுக்கு வர முடியவில்லை. இருந்தாலும்
பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு கலந்து கொண்டு பயன் பெற்றிருக்கிறேன். கீரா அவர்கள் கிராமப்புறத்தில் உள்ள, நாட்டுப்புறத்தில் உள்ள சமுதாயத்தை, எல்லா வகையான மக்களையும், மனிதர்கள் பலவிதம், பல்வேறு வர்க்கங்கள், பல்வேறு சாதிகள், பல்வேறு குணநலன்கள், பல்வேறு வகை மாதிரிகளால் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் அவர் ஒரு மனிதநேய கண்ணோட்டத்தோடு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உள்ள அந்த மனிதத்தன்மையை வெளிக்கொணர்ந்து மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த கதைகளை படிக்கிற பொழுது இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து வகை மக்களோடும் நாம் உறவாடுகிற ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது. மனிதர்களுடைய இயல்புகளை, மன இயல்புகளை இவரை போல கதைகளிலே கொண்டு வருவது மிகவும் கடினம். மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார். அதில் அந்த பேச்சு வட்டார வழக்கு மொழி இருக்கிறதே, அந்த மொழிக்கே ஒரு தனி அழகு. அவர் கடிதங்களில் எழுதும் போதும் சரி, அல்லது கதைகளிலே எழுதும் போதும் சரி, இந்த நடை மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது, கீராவனுடைய கதைகள் ஒரு புறம் மிகப்பெரிய சாதனை என்றால், அவருடைய தனிப்பட்ட குணநலன்களை பற்றி எழுத்தில் வராத அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்களே, அது அந்த அவருடைய மேன்மையான பண்பு நலன்களை நம் முன்னால் எடுத்து வைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆளுமையா? இந்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்தால் கீராவி என்ற ஒரு மேருமலை, ஒரு இமயமலை நமக்கு கிடைப்பார். அவருடைய முழு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். ஒரு எழுத்தாளர் என்பவன் தான் எழுதுகின்ற தன்னைத்தான் ஒவ்வொன்று கதையிலும் எழுதுகிறான் என்று சொல்லுவார்கள். கேக்குதா நான் பேசுறது கேக்குதா? கேக்குதியா? ஒவ்வொரு எழுத்தாளரும் தான் எழுதுகின்ற படைப்புகளில் தன்னைத்தான் எழுதுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோல கீராவனுடைய கதாபாத்திரங்களில் எல்லாவற்றிலும் கீராவை நாம் தரிசிக்க முடியும். அவர் சொல்லாத பாத்திரங்கள் இல்லை. அனைத்து மனித இயல்புகளையும் மிக அழகாக எழுத்தில் வெளித்திருக்கிறார். மிக அற்புதமான கலைஞர், சிறந்த பண்பாளர். அநியாயத்துக்கு இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனாயிரு என்று எழுத்தில் வராத ஒரு அனுபவங்களை தோழர்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது நாம் உண்மையிலேயே அனுபவித்து உணர்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆளுமை இந்த கரிசல் மண் நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த கரிசல் மண்ணில் உள்ள அந்த மண்ணின் மனத்தையும், அதனுடைய மக்களின் மனங்களையும், அந்த குடும்ப பாகையும், உபசரித்தலையும், மனிதர்களுடைய அன்பான முகங்களையும், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கசப்பான முகங்களையும் எல்லாவற்றையும் விடாது அழகாக பின்னி பின்னி பிழைந்திருக்கிறார். இந்த அனுபவத்தை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த அரங்கத்தை அமைத்து, இந்த காணொளி அரங்கத்தில் இந்த ஆன்லைன் இணைய வழி முறையில தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க இதை பரப்பி மிகப்பெரிய ஒரு இலக்கிய தொண்டை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் செய்து முடித்திருக்கிறது. இதற்கு காரணமான நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களும், அவருக்கு துணையாக இருந்த நவநீத கிருஷ்ணன், பேராசிரியர் கருமுருகன், டாக்டர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி, நம்முடைய சிவசுப்பிரமணியம் ஐயா, அப்புறம் சாத்தூர் கணேசன், அப்புறம் பாலன் போன்ற நல்ல தோழர்கள் எல்லாம் தொடர்ந்து பயணித்து இந்த அருமையான இந்த நிகழ்வுகளை முடித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே, இந்த கடைசி நாளிலே அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்க பேச்சு கவிஞர் இல்லையா நீங்க? அந்த
அந்த கவிதைத்துவம் அப்படியே சூரிய மலர்கள் படிச்சிருப்பாங்க இப்ப கல்லூரியில படிக்கிற காலத்துல. ஏன்னா அழகப்பா மதுரை காமராஜர் பள்ளி. என் பேச்சு நல்லா இல்லையா? கேட்கலையா? ஹலோ, கேக்குது விட்டு கேக்குதா? விட்டு கேக்குது. சரியா பேராச்சு ஆ, தெரியாது. கேக்குது கேக்குது. இப்ப கேக்குது. மதுரை மதுரை காமராஜர் வழியா தான் எங்க கல்லூரிலாம் இருந்தது. அப்பைக்கு அவங்களுடைய பாடத்திட்டத்துல அவங்க ஐயாவுடைய கவிதை இருந்தது. அவ்வளவு சுருக்கமாக இருந்தாலும் ஒரு விரிவுரை தருகிறது போல அவருடைய அந்த கவித்தொகுப்பு இருக்கும். அதுபோல இன்றைய உரையும் அருமையாக இருந்தது. அடுத்து சிவசுப்பிரமணியம் தோழர். சிவசுப்பிரமணியம் தோழர். சிவசுப்பிரமணியம் தோழர் பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த இந்த நாளும் ஒரு கதை சொல்லல் இணையவழி நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், மன நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. கீராவின் கதைகள் அனைத்தும் மிகவும் தரமானது, அனைவருக்கும் ஒரு பாடம் புகட்டும் வகையில் அமைந்திருக்கும். அதனால இதை உலகளவுல பரவலாக்கம் செய்தது மிக உன்னதமான ஒரு செயல் என்பதால் மகட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து கீராவும் நானும் என்ற தலைப்பில் 50வது நாள்ல இருந்து இதுவரைக்கும் இது பண்ணதெல்லாம் ஐயா பிரபாகரன் அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீராவின் சுயசரிதத்தை எழுத முனைந்துள்ளார். அதற்கு இதெல்லாம் பயன்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து கீரா அவர்களின் வாழ்க்கை பயணமானது வயலும் வயல் சார்ந்த பகுதியான மருதத்தில் தொடங்கி கடலும் கடல் சார்ந்த பகுதியுமான நெய்தத்தில் நிறைவடைந்துள்ளது. ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அது ரொம்ப எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாகும். அடுத்து சொல்ல வேண்டும்னா கீரா அவர்களின் வெற்றிக்கு பின்னால் அவரின் துணைவியான திருமதி கணபதி அம்மாள் என்ற பெண்மணி உள்ளார் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளலாம். அடுத்து கீரா அவர்களின் கரிசல் வட்டார வழக்காற்று சொல்லகராதி நூலானது தமிழுக்கு வளம் சேர்த்துள்ளது. இது ரொம்ப ஒரு பெரிய தமிழுக்கு ஆற்றிய அரும்பணியாகும். கீரா அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய அரும்பணியாகும். தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு வரிசையில் கீராவும் நிச்சய இடம் வகித்துள்ளார் என்று சொல்ல தோன்றுகிறது. அந்த தமிழுக்கு ஒரு நல்ல இப்படி வட்டார எழுத்தாளர்கள் வட்டார சொற்களை கையாண்டு இந்த மாதிரி சொல்லகராதி போட்டால் தமிழ் அகராதி பல்கி பெருகும். ரொம்ப இப்பவே நல்லா சொற்களுக்கு பஞ்சம் இல்லை, இருந்தாலும் அதுவும் முக்கியம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு, மன நிறைவாக நிறைவு பெற்றுள்ளது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. மேரி தோழர். நன்றி தோழமை. மேரி தோழர். வணக்கம் ஐயா. கீராவும் நானும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் நந்தகோபால் அவர்கள் மிக சிறப்பாக கரிசல் காட்டு விஷயங்களை கீரா எவ்வாறு எடுத்துரைத்தார் என்பதை மிகவும் சிறப்பான முறையில் கூறினார். அதே போல அன்றாட கரிசல் காட்டு மக்களுடைய அன்றாட பேச்சு வழக்குகள் எல்லாம் கீரா தன்னுடைய கதையில் பதிவு செய்ததையும் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் சிறப்பு. மேலும் இந்த 85வது நாள் நிறைவு நாள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பின்னோட்டம் வழங்கும் போது ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள், அறமை அவர்கள், கருமுருகன் ஐயா அவர்கள், சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைவர்களுடைய அந்த பின்னோட்டத்தை கேட்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்பொழுது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பிரிந்து போகிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. இந்த கீராவும் நானும் 50வது நிகழ்வுல பார்க்கும்போது நம்ம பல ஆளுமைகளை எனக்கு அறிமுகம் செய்த இந்த கலை இலக்கிய மன்றத்துக்கு ஒரு மிக பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய
எல்லாருடைய பின்னோட்டத்தையும் கேட்க வைத்த அனுபவங்களை எல்லாம் கேட்க வைத்த இந்த கலை இலக்கிய மன்றத்துக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா மனதுடன் பிரிகிறேன். வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐயா பேராசிரியர் ஐயா அவர்கள் நிறைவு பகுதி நிறைவான பகுதியா ஆக்கிறதுக்காக ஒரு அருமையான முயற்சியை செய்தார்கள். ஐயா நந்தகோபால் ஐயா அவர்களும் இந்த நிறைவு பகுதியில் நம்மளோடு கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணார்கள். அவர்கள் சொல்லும்போது வாசிப்பு பழக்கத்தை எல்லோரும் ஊக்குவிக்க வேண்டும். வாசிப்பு பழக்கம் என்பது எல்லாருக்கும் வேண்டும். அது ஒரு சில புஸ்தகங்களை படிக்கும் போதே புரிந்துவிடும் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் நிறைய புஸ்தகங்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை படிக்கும் விதத்தில் நாம் படிக்கும் போது எல்லாமே இனிமையாக மாறும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு முன்னெடுப்பாக செய்து ஒரு அருமையான நிகழ்வாக பண்ணி கொடுத்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நெறியாளர் கருமுருகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போல் இப்போ பேராசிரியர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் சரியா கேட்கல, அதனாலதான் அந்த பேச்சு கேட்கலன்னு சொன்னேன். ஆனா ஐயா திடீர்னு எங்க பேச்சு பிடிக்கலையான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியா, சொல்ல சொல்ல இனிக்கும் ஐயா கருமுருகனின் பேச்சு, கேட்க கேட்க காதெல்லாம் குளிரும் ஐயா முருகனின் பேச்சுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால கேட்கலையேன்னு ஒரு ஆதங்கத்துல சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ நான் தவறு இல்ல. நான் அதாவது ஒருவேளை என்னுடைய இணைப்பு இன்னைக்கு என்னன்னா லேண்ட்லைன் கட் ஆயிடுச்சு. அதனால அலைபேசியோட தொடர்பு படுத்தி தான் அந்த இணைய இணைப்பை இணைச்சு வச்சிருக்கேன். அது சரியா கிடைக்க மாட்டேங்குது, அது எனக்கு தெரியுது. நான் அப்படி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. நான் பயன்படுத்தின வார்த்தை நான் சொல்றது கேட்கலையா அப்படின்னு கேட்டேன். பிடிக்கலையா அப்படி நீங்க என்ன எனக்கு அண்ணன் பேர்லே கணேசன் தம்பி சொல்லுவானா, அவங்கள போய் அப்படி முருகன் சொல்லுவானா? நன்றி நன்றி நன்றி. அதே போல ஐயா ரவீந்திர பாரதி ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு பகுதின்னு நான் நினைக்கல, இது நிறைவான பகுதி என்று நினைக்கின்றேன். என்ன நிறைவு பகுதியா நம்ம நினைக்க வேண்டியது, இன்னமும் நம்ம நிறைய அந்த இதுல பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கின்றோம். ஒரு அருமையான முன்னெடுப்பு தான். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய பின்னூட்டங்களை வழங்கி அருமையான செய்திகளா சொன்னார்கள். கீராவும் நானும் என்று சொன்ன செய்திகளுக்கு பிறகு நாம் கீராவை பற்றி இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றதே என்று மேலும் மேலும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ணுகிறது. அதே போல் ஐயா பிரபாகர் ஐயா சொன்னாங்க, அப்பாவுடைய சுயசரிதையே நான் புக்கா நூலாக எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இப்ப அந்த புக்கு அந்த நூல் எப்ப வரும்னு ஒரு ஏக்கத்தை கொடுக்குற மாதிரி அவர் சொல்லிட்டாங்க. அந்த சொல்லும் போது இன்னமும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடலாம். மொத்தத்துல இந்த நிகழ்வுகள் எல்லாம் கலந்து கொண்ட போது, அதாவது இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்மளுக்கு இந்த இலக்கியத்தை பற்றிய கதையை பற்றிய கவிதையை பத்தி எதுவும் தெரியாட்டா கூட இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிறகு நம்மளும் கதை எழுதணும், கவிதை எழுதணும் என்ன உருவாகிறதுக்கு இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த அருமையான முன்னெடுப்புன்னு தான் சொல்லணும். இவங்க இந்த கதைகள்லாம் கேட்ட பிறகு நான் இப்போ ஒரு 20 சிறுகதைகள் எழுதியிருக்கேன். என்ன அது அப்ப இந்த இதெல்லாம் நந்தகோபால் ஐயா சொன்னது போல இந்த நூல்களை படிக்கத்தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வமும் கொடுக்கும். நம்ம அந்த இலக்கியத்தில் உள்ளாக நுழைந்து எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதைத்தான் ஐயா அவர்கள் நந்தகோபால் ஐயா அவர்கள் சொன்னார்கள். மேலும் இதில் கலந்து கொண்டு சிவசுப்ரமணிய ஐயா அவர்கள், பொன் ஏழுமலை ஐயா அவர்கள், மற்றும் மேரி அம்மா, அறச்செல்வி அம்மா பின்னூட்டத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அருமையா சொல்லுவார்கள். அது யதார்த்தமான வார்த்தைகளை போட்டு சொல்லுவாங்க. வேற மற்றவங்களும் இதுல கலந்து கொண்டு பெயரை மறந்திருந்தாலும் அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா அந்த பாரத தேவியோட பையன் சதீஷ் அமெரிக்கால இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்கள பேச சொல்லுங்க. நீங்களே கொஞ்சம் ஒரு அறிமுகப்படுத்திட்டு கூட, ஏன்னா எனக்கு ஐயா பற்றி தெரியாது, நீங்களே ஒரு அறிமுகப்படுத்திட்டு அவங்கள பேச வச்சு. ஆமா, அப்படி செய்யுங்க. பாரத தேவி அவங்க நம்மளுடைய ஏற்கனவே கீராவும் நான் என்ற தலைப்பில் கீராவோடு இணைந்து நாட்டுப்புற கதைகளை தொகுத்து வழங்கியவர்.
ராஜபாளையத்தில் வசிக்கக்கூடியவர். அவருடைய வீட்டிலேயே அன்னைக்கே சொல்லியிருந்தோம், ஒரு திருவள்ளுவருடைய சிலையும் பாரதி சிலையும் வச்சிருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஒரு இலக்கியத்தின் மீது ரொம்ப ஆர்வத்தோட இருக்கவங்க. அவங்களுடைய பையன் வந்து சதீஷ், அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார், கீராவும் நானும் என்ற தலைப்பில் நானும் கீரா பழகி அவர் வீட்டுக்கு போனதெல்லாம் நான் உங்களிடம் பகிர வேண்டும்ன்றாரு. அதன் அடிப்படையில் இன்று இறுதி நாள் நிறைவு நாள் என்றிருந்தால் அமெரிக்காவில் பணியிலிருந்து காரில் சென்று கொண்டிருக்கும் போது இப்போது இணைந்துள்ளார். அவரை நம்மிடையே பேசுமாறு அழைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அம்மா பாரதி தேவி நிறைய கதைகள் எழுதுவாங்க, நாவல் இது எழுதுவாங்க. ஆனா அவங்க வந்து உண்மையில அவங்களுக்கு பேர் வந்தது வந்து இந்த நாட்டுப்புற கதைகள் தொகுக்க ஆரம்பிச்சதுல அதுக்கு ஊக்கப்படுத்தினது வந்து அவரு கீரா தான். அம்மா பள்ளிக்கூடத்துல படிச்சது இல்லை, 5வது வகுப்போட படிப்பை நிறுத்திட்டாங்க. அவங்களே வந்து கொஞ்சம் வீட்டிலேயே படிச்சது, புஸ்தகங்கள் படிச்சது அப்படி இப்படின்னு தான் வந்து அப்புறம் இலக்கியத்துல ஆர்வம் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து நிறைய வெளியே பேர் தெரியாம தான் இருந்தது. அப்புறம் கீரா அறிமுகமானதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தி அம்மாவை நிறைய எழுத வச்சு, அதே மாதிரி வந்து அம்மா வந்து எழுதுற கதைகளையும் வந்து இந்த மாதிரி எல்லாம் எழுதுறது உனக்கு வந்து சரியா இருக்காது, நீ வந்து உண்மையில அந்த நம்ம கிராமப்புற வாழ்க்கையை வந்து இது பண்ணும், கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் தான் அம்மாவுக்கு நிறைய பேர் இருந்தது. அதனால நான் சின்ன பையனா இருக்கும்போது அம்மா கூட அவரு கீராவை பார்க்க போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவங்க வீடு வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கும். ஒரு சின்ன கிராமத்துல இருந்தாலும் சின்ன சின்ன இப்போ ஒரு பழங்கள் காய்கள் இருந்தாலும் அது மேல ஒரு சின்ன வலை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் எல்லாம் வீணாயிராம அதுல இருந்து கேஸ் எரிவாயு எடுத்து அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தூய்மை அது இது அதெல்லாம் வந்து எழுத்தாளரா நாங்க அவளை பார்க்க போனாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் கூட ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி தாத்தா பேசும்போது ரொம்ப நகைச்சுவையா எல்லாரையும் சிரிக்க வைக்க மாதிரி தான் பேசுவாங்க. நிறைய எப்போ வீட்டுக்கு போனாலும் காத்திருப்பாங்க அவரை பார்க்க வந்தவங்க, கதை இலக்கியம் சம்பந்தமா பேச வந்தவங்க, இது சம்பந்தமா வந்தவங்க, சில சமயம் கொஞ்சம் புகழ் பெற்றவங்க கூட வருவாங்க. ஆனா அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சுதான் பேசுறது. தாத்தா வந்து எல்லாரையும் வந்து நல்லா அகாமடேட் பண்ணி இது பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி அப்ப அவர் சிறுகதைகளும் கண்டிப்பா கதவு அப்படி இப்படி நிறைய கதைகள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் புகழ்ந்து சொன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எடுக்காம அம்மா நீ என்ன எழுதுற, அதே மாதிரி நல்லா சத்தம் போடுவாங்க அவங்க அம்மா எழுதுறது சரியில்லை அப்படின்னா. அதனால அந்த மாதிரி நிறைய நினைவுகள் இலக்கிய பூர்வமா பார்த்தா அம்மா வந்து தாத்தாவுக்கும் அம்மாவுக்கும் எழுதின கடிதங்கள் வந்து தொகுப்பா வந்திருக்கு. அவங்க நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. பெரும்பாலான கடிதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டுல வந்து முணுக்கி நிறைய எழுதியிருப்பாங்க. அப்புறம் இன்லாண்ட் லெட்டர்லயே நிறைய கடிதங்கள் வரும். அதெல்லாம் ஒரு தொகுப்பா வந்திருக்கு. அதே மாதிரி அம்மாவும் தாத்தாவும் சேர்த்து தொகுத்த நாட்டுப்புற வார்த்தைகள், நாட்டுப்புற பாடல்கள், கதைகள் எல்லாமே வந்து தொகுப்பா வந்திருக்கு. இது வந்து இந்த நிகழ்வுல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டர் சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீங்க எல்லாம் சொல்றதை கேட்டாலும் எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஒரு இலக்கியத்தின்பால் கொண்ட ஈர்ப்பால் கடல் கடந்து இருந்தாலும் ஐயாவுடைய அந்த இலக்கியத்திற்காக தன்னை நினைத்துக் கொண்டவங்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்கள் கலை இலக்கிய சார்பாக. அடுத்ததாக அகிலன் தோழர் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் இணைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. தோழருக்கு ஒரு செய்தி, நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி இருக்கிறோம். கதை சொல்லிகள் அப்படிங்கிற குரூப் உள்ள இருக்கு. அது எப்படின்னா கதை சொல்லிகள் மட்டும் யாரு கதை சொல்றாங்களோ கிட்டத்தட்ட அதுல ஒரு 300 பேருக்கு மேல இருக்காங்க. கதை சொல்றவங்களுக்கு மட்டும் அதுல இருப்பாங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு உங்களையும் இணைப்பதற்கு அதை நாங்கள் முயற்சி பண்றோம். ஏன்னா இது கதை சொல்லிகள் இல்லாத கதை சொன்னவங்களை மட்டும்தான் வச்சிருக்கோம், மற்றவங்க யாரும் சேர்க்கல. ஒருவேளை அது சிறப்பு அனுமதி ஏதாவது வாங்கிட்டு நாங்கள் உங்களை சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஏன்னா நீங்க போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கிறேன்.
உடனே மணிகணேசன் தோழர் போட்டிருக்காரு, கடலுக்கும் எல்லை இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனாலதானே மீன் பிடிக்க முடியல, என்ன பண்றது? நீங்க சொல்றது எனக்கும் புரியுது. கடலுக்கு எல்லை இருக்கிறதுனால மீன் பிடிக்க முடியல. ஃபைன் வந்து 1 கோடி ரூபா போடுறாங்க. அபராதம் வந்து 1 கோடி. இலக்கியத்துக்கு எல்லை இல்லை. அது நல்லா இருக்கு, அருமை, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. அடுத்ததாக நம்முடைய ப்ரொஃபசர் பேராசிரியர் இருக்காங்க, மருது நாகராஜன் தோழர். மருது நாகராஜன் தோழர், நீங்க சொல்லுங்க, பேசுங்க. வேற யாராவது பேசுனா கையை உயர்த்தினா நல்லா இருக்கும். யாரும் பேசணும் அப்படின்னா கையை உயர்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நண்பர்களே, கணபதி இளங்கோ பேராசிரியரே, நாஞ்சில் பீட்டரையா, மருது நாகராஜன் தோழர் கேட்டுதான் இருக்கிறேன் தோழர் மருது நாகராஜன். பேசுங்க, நிறைவு பகுதி பேசுங்க, உங்களோட கருத்து எதிர்பார்க்கிறோம், பேசுங்க. இடையில சில நாட்கள் இடையில நான் வர முடியல, ஏன்னா என்னுடைய பயணம் அந்த மாதிரி இருக்கிறதுனால வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது முடியணும், சில நேரங்கள்ல நம்ம இணைய முடியல. இன்னைக்கு நிறைவு விழான்றதை பார்த்தேன், சரி கண்டிப்பா அது வந்து இணைஞ்சு கேட்கணும் அப்படின்ட்டு தான் இணைஞ்சேன். இன்னைக்கும் சென்னையில மழை, கடுமையான மழை. நிகழ்வு வந்து தொடர்ந்து தொடக்கத்துல இருந்து இன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா கீராவுடைய படைப்புகள் எல்லாமே மிக சிறப்பாக இருந்ததை வந்து அவங்கவுங்க பேசின அந்த கதை சொல்லிகள் வாயிலாக உணர முடிந்தது. அந்த வகையில வந்து தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்னும் மிகச்சிறப்பாக வீறு நடைபோட்டு சென்று கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி, அவ்வளவுதான் தொடர். நன்றி. வணக்கம் தொடர், அனைவருக்கும் கணபதி இளங்கோ தொடர். ஒரே ஒரு நிமிஷம், அந்த நவநீதம்மா முதல்ல ரேவதி நவநீத கிருஷ்ணன் அம்மா கை உயர்த்திருப்பாங்க போல, நான் கவனிக்கல. ரேவதி அம்மா முடிச்ச பிறகு அடுத்து நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் அரசலி அம்மா பேசுங்க. ரேவதி அம்மா பேசுங்க. பிறகு கூட பேசிக்கிறேன். பேசுங்க பேசுங்க, பரவாயில்ல. அது நம்ம பேராசிரியர் சொன்னா கேட்டுக்கோங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் ஒரு நிகழ்வு மூலமாக நம்ம நிறைய நாட்கள் நம்ம பயனுள்ள பொழுதாக நம்ம கழிச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் வழிவகை செய்து கொடுத்தவங்க யார் யாரு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க. அதை வந்து போது இலக்கிய வீதியில இறங்கி நம்மளும் வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வழிமுறையை செய்து கொடுத்தவர் எங்களுடைய மருத்துவர் அரமையா அவர்கள் தான். ஒரே ஆள் 100 கதைகளை படிக்கணும் கஷ்டம், ஆனா அந்த ஒத்தாள் 100 கதைகளை கேட்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு செயல். அதை வந்து மிக சுலபமாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வீட்டை சென்று அடைகிற மாதிரி ஒரு வழிவகை செஞ்ச எங்க மருத்துவர் அறம் அவர்களுக்கு நம்ம இந்த பொழுதுல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லும் போது அடுத்தவங்க சொல்றது கதையை விட அது மிஞ்சின மாதிரி தான் இருந்தது. ஒரு கதையிலையும் நம்ம ஒத்த கருத்துக்கள் மிக அதிகமான அளவுல இருந்ததை நம்ம எல்லாருமே உணர்ந்தோம். அந்த நாளும் ஒரு கதை நிகழ்வு வந்து நம்ம எல்லாருமே கதை சொல்லி குடும்பம் என்ற ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அதில் உள்ள உறுப்பினர்களாக நம்ம செய்ததுக்கு நம்ம எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் தான் சொல்லணும். அடுத்து இந்த கீரா ஐயா கூட பழகுனவங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதை சொல்லும் போது அவங்கவுங்க மனசுலயும் சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. பாரதி தேவி அம்மாவுடைய மகன் வந்து அவர் சாதாரணமா அமெரிக்கால இருந்தா கூட அந்த ஸ்டைல் எல்லாம் ஒன்னையும் காணும், சாதாரணமா பேசுறாப்புல. இல்ல லெட்டர் இதுல அஞ்சல் கார்டுல முடுக்கி எழுதுவாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை போடும்போது இந்த கரிசல்ல இருந்து போனவர் தான்ங்கிறத நிரூபிக்கிறாருன்னு தெரியுது. அந்த பாரதி தேவி அம்மா பேசும்போதே சொன்னாப்ப கீரா நைனா வந்து இந்த சமையலை சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை எப்படித்தான் இருக்காரோ அப்படி சொன்னாருன்னு அது ஞாபகம் வந்தது. ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் நைனா நம்மளை இப்படித்தான் சொன்னாருங்கிறத வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனா அதை அவங்க சொல்லி அவங்களுடைய அந்த ஒரு இந்த மாதிரி சமையல்ல எக்ஸ்பர்ட் இல்லைங்கிறத வந்து எல்லாருக்கும் சொல்லி அவங்களுடைய இதை சொன்னது ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்வாக இருந்தது. இந்த நிகழ்வு தினைக்கும் நம்மளை ஒரு மாதிரி சேர்த்தது, நல்ல விதமாக நம்மளை வழி நடத்தி செல்லும் என்பதுல எந்த விதமான கருத்து பேதமும் கிடையாது. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நன்றி. கணபதி இளங்கத்தோட தொடருங்க.
நன்றி தோழர். அம்மா முதல்ல அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். அம்மாவும் தோழரும் நேற்று நவநீத கிருஷ்ணன் தோழரும் நேற்று சென்னையில் நடைபெற்ற விழாவுக்கு வந்திருந்தாங்க. காலம் கருதி அவங்க முன்பே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு அவர்கள் மிக ஒத்துழைப்பையும் அவருடைய அன்பையும் நினைந்து நான் மனம் மகிழ்ந்து போனேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தோழருக்கும் நன்றி. என்னால் தொடர்பு கொண்டு பேசவும் முடியல, அதுக்காகவும் நான் மன்னிப்பு கோருகிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரை நாம் ஒவ்வொரு எழுத்தாளர் கு. அழகிரிசாமி சிறுகதைகள் தொடங்கி கவிஞர் தமிழொலியினுடைய படைப்புகள், இப்போது நம்ம கி. ராஜநாராயணன் அவருடைய படைப்புகள் என்று ஒவ்வொன்றையும் அதை தொடங்கும் போது ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடும் நாம் தொடங்குவோம். அது அந்த ஒவ்வொரு ஷெட்யூலையும் நம்ம ரொம்ப அனாயாசமா நம்ம நிறைவேற்றி வந்திருக்கின்றோம். இப்போது நம் கி. ராஜநாராயணன் படைப்புகளை, சிறுகதைகளை நாம் முன்னெடுத்து அதை இன்று நாம் மிக அற்புதமான முறையிலே நிறைவேற்றி இருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கு மிகுந்த மகிழ்வும் மனநிறைவும் ஏற்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் நாம் அந்த கீழாவும் நானும் என்ற அந்த ஒரு பகுதியை நாம் முதலிலிருந்தே நாம் தொடங்கியிருக்கலாம். ஏனென்றால் அதை நாம் 50வது நாளே முயற்சித்தோம். இன்னும் பல ஆளுமைகள், அவருடன் பழகிய, கலந்துரையாடிய, நட்பு பாராட்டிய மிகச்சிறந்த தோழமைகள் எல்லாம் இன்னும் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே நாம் செய்திருந்தால் எல்லோரையுமே நாம பயன்படுத்தியிருக்க முடியும் என்று எண்ணி பார்க்கும்போது தோன்றுகிறது. குறிப்பாக திரைக்கலைஞர் சிவகுமார் கூட நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அவர் பங்கு பெற முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் நாம் இதை ஏதோ ஒரு விதத்தில் மேலும் முன்னெடுக்க வேண்டும், தொடர வேண்டும் என்றும் அடுத்த ஷெட்யூல்ல யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம செயற்குழுவில் தான் பேசி முடிவெடுக்கணும். அதையும் நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான தொடரோட்டத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. அரசெல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிறைவு நாளான இன்று எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியில நான் பங்கெடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு முதற் காரணம் ரேவதி, என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம டாக்டர் ஐயாவை பத்தி அவசியம் நான் சொல்லியே ஆகணும். என்னோட தோழியோட பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு வரும்போது அவ பத்திரிக்கை ஒண்ணு போட்டிருந்தா. அதுல சிறப்பு விருந்தினராக நமது மருத்துவர் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அந்த பேரை பார்த்த விட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அவரு பேரு, ஐயா பேரு அறம், என்னோட பேரு அறச்செல்வி. நான் பிறந்த ஊரான கிராமத்துல, மணலேரி கிராமத்துல அறம்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். அறச்செல்வினா யாருக்குமே தெரியாது. இப்ப இருக்கிற செந்துறையில அறச்செல்வினா தான் எல்லாத்துக்கும் தெரியும், அறம்னா யாருக்கும் தெரியாது. நான் பேசும்போது நான் சொன்னேன், போன ஜென்மத்துல நானும் ஐயாவும் ஒரு தாய்க்கு பிள்ளைகளா பிறந்திருப்போம், அதான் இந்த தடவை இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்ட்டு இந்த பேர் வந்தது நான் 8வது அதிசயமா பாக்குறேன்னு சொன்னேன். அன்னையோட டாக்டர் ஐயாவை பாக்குறது அதோட நிறைவுன்னு தான் நினைச்சேன். ஆனா ரேவதி மூலியமா நித்தம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அவன் முதல்ல இருந்தே என்ன ஜனவரி பிப்ரவரியில இருந்தே இந்த இலக்கியத்துல சேரு உனக்கு பிடிக்கும்னா, இல்ல நான் என்னோட ஃபேவரட் சீரியல்லாம் இருக்கு, அதை விட்டாலாம் நான் வரமாட்டேன்ட்டேன். ரொம்ப பிடிவாதப்படுத்தி நீ இதை கேளு, உனக்கு பிடிக்கும்னா தான் வற்புறுத்தி என்னை பார்க்க சொன்னா. பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து சீரியலை மறந்தே போயிட்டேன். அதுல அவ்வளவா ஆர்வமே குறைஞ்சு போச்சு இப்போ எனக்கு.
7:30 ஆயிடுச்சுன்னா அரிபிரின்னு கிச்சன் வேலையா முடிச்சுட்டு 7:50க்கெல்லாம் வந்து உட்காந்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதைகளை புஸ்தகத்தை வச்சு படிச்சோமான்னா இத்தனை கதையும் யாரும் படிச்சிருக்க முடியாது. அதுக்கான கால அவகாசம் இல்லை. ஆனா ஒரு ஜூம் மீட்டிங்னு ஒண்ணு போட்டு அதுல கதையை சொல்லி ஒரு பின்னோட்டம் வச்சு அந்த நிகழ்ச்சியை அழகா ஒருங்கிணைச்சு கொண்டு போனீங்க பாருங்க, சூப்பர். அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அடுத்து இந்த கீரா ஐயாவோட கதைகளை என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. கடைசியா ஏமாற்றாதே ஏமாறாதே இதான் அந்த கதையோட கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஒரு கதைன்னு இருந்தா அதுல நிறைய தேடல்கள், நிறைய சிந்தனைகள் இருக்கும். நம்மள சிந்திக்க வைக்கிறவர் தான் எழுத்தாளர். கீரா ஐயாவோட கதைகள் ஒரு கதையை எடுத்து படிச்சாலும் எனக்கு ஒரு சிந்தனை வரும், உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். அந்த வார்த்தைகளை தேடணும், அதுக்கு என்ன அர்த்தம். அருமையான கதைகள். அவரோட கதைகள்லாம் அதை பத்தி பேசக்கூட எனக்கெல்லாம் தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் உயர்வான்னு நினைக்கிறேன். அடுத்து பின்னோட்டத்தை வச்சிங்கன்னா, எனக்கு பின்னோட்டம் ஏழுமலை சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கறதுக்கு. யார் என்ன கருத்தை சொல்றாங்க, அதை எப்படி சொல்றாங்க, அவங்க பார்வையில இந்த கதையை எப்படி அணுகி இருக்காங்க அப்படின்றத நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதுலயும் ரேவதி தமிழ்நாடு கலை இலக்கியம் என்ற பெருமக்கள்னு அது அழகா இருக்கும். அவளோட டோனுக்கும் அந்த கடகடன்னு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும் அவ போடுறது, அதுவும் இதா பார்ப்பேன். இந்த பின்னூட்டத்துல ஒரே ஒரு சின்னது, சில வாதங்கள் கொஞ்சம் நீண்டுகிட்டு போகுது. அதை கொஞ்சம் சுருக்கிட்டாங்கன்னா இல்ல தவிர்த்தா மற்றொருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா டயத்தை பார்த்துட்டு சில பேர் பின்னூட்டம் சொல்றத விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இதோட இத நிறைவு செஞ்சிடாங்க இந்த நிகழ்ச்சிய. அடுத்து தொடருங்கள். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்பதான் நாங்க இந்த இலக்கியத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அந்த ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சு, அந்த பணி சுமை குடும்ப சுமை காரணமா அதெல்லாம் மறந்துட்டேன். இப்ப ரேவதி தான் தூண்டி விட்டேன். நானும் இப்ப பல பேரை தூண்டி விட்டு இப்ப அவங்களும் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு நிறைவு அடைஞ்சிருச்சுன்ற வார்த்தைய யாரும் சொல்ல வேண்டாம். அடுத்து நமக்கு நிகழ்ச்சி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சி அருமையா இருந்துச்சு. கீரா ஐயாவை பத்தி ஒவ்வொருத்தரும் சிறப்பு விருந்தினர் சொன்ன எல்லாமே ரொம்ப அற்புதம். அதுலயும் என்னால கணபதி அம்மாவை மறக்கவே முடியாது. பெண் தெய்வம் அவங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஐயாவும் அவங்களுமே வழிகாட்டியா வாழ்ந்து காட்டியவர்கள். அவங்க கதையில மட்டும் அவர் சொல்லிட்டு போயிடல, வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க. அருமையான நிகழ்ச்சிய தயவு செஞ்சு பிரேக் அடிக்காம வேகத்தடை இல்லாம இப்ப மாதிரி சுமூகமா கொண்டு போங்க, தொடர்ச்சியா கொண்டு போங்க. நாங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா உங்க பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் மனசுல ஏந்திக்கிட்டு நிகழ்ச்சிய திரும்பவும் தொடரணும் என்று ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்து எனக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை காட்டிலும் இந்த கதைகள் இவ்வளவு அழகிரிசாமி, அடுத்த தமிழொலி ஐயா கீரா ஐயா, அடுத்த கதைகள் யாரு என்னங்கிறது நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில இலக்கிய குழு பேசி அப்புறம் மாநில குழுவிட்ட ஒப்புதல் வாங்கி, ஏன்னா இது ஒரு அமைப்பியல் சார்ந்த நிலைப்பாடு. அதனால அடுத்து என்னங்கிறத வாங்கிட்டு கண்டிப்பாக தொடரும். இலக்கிய நம்முடைய பொதுச் செயலாளருடைய நோக்கமே இது ஒரு தொடரோட்டம், தொய்வில்லாமல் நடக்கணுங்கிறதா. கண்டிப்பாக ஒருவேளை ஒரு வாரம் மருத்துவர் விடுமுறை கொடுத்தாருன்னா மருத்துவ விடுப்பு கொடுக்குற மாதிரி ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு நாங்க பள்ளி காலங்களில் எழுதுற மாதிரி ஒரு வாரம் விடுப்பு கொடுத்தாருன்னா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் கண்டிப்பா தொடரும் தொடமையே. நன்றி. அடுத்ததாக நாஞ்சில் பீட்டர் தொடர். ஒருவேளை குரல் எனக்கு தான் அப்படி கேக்குதா? எல்லா குரல் சத்தம் கேட்கல, அவங்க பேசுறது கேட்கலையா?
எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குது. நன்றி நன்றி. நாஞ்சில் பீட்டர் ஐயா கொஞ்சம் பாருங்க உங்க குரலை. ஒருவேளை இணைப்பா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பாருங்க. நன்றி, பேசுங்க. இல்ல என்னமோ அப்படித்தான் இருக்கு. வேற யாராவது பேசுங்க, ஐயா சரி பண்ணிட்டு வரட்டும். நூலகர் ஐயா பேசுங்க. அகிலன் நூலகரே பேசுங்க, உங்களோட சொல்லுங்க. நூலகர் பேசுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம். அந்த கலை இலக்கிய மன்றம் சிறந்த முன்னெடுப்புக்கு மகிழ்ச்சி. நான் ஒரு 38வது நாள்ல இருந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் 8 மணிக்கு எல்லா வேலையும் காலையில இருந்து 8 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். 8 மணிக்கு தான் வருவேன். வந்தாலும் சரி மற்ற வேலையை முடிச்சுட்டு 2 மணி நேரம் ஐயாக்காக ஒதுக்கிடுவேன். எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து ஐயா இடைச்சல் பக்கத்துல அகிலாண்ட கேட்காயா? நல்லா கேக்குதியா? அகிலாண்டபுரம் ஐயா. அதனால ஐயாவுடைய நான் படிச்சது பூரா விளாத்திக்குளம். நான் 12 வரைக்கும் விளாத்திக்குளத்தெல்லாம் படித்தேன். இப்ப திருநெல்வேலிருந்து நூலகரா பணிபுரிறேன். 27 வருஷமா நூலகரா பணிபுரிறேன். ஐயாவோட எல்லா கதைகளும் படிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இப்போ அந்த இணையவழியில எல்லாரும் பேசும்போது கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னு தெரியல. எல்லாத்தையும் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு குரல். ஐயா வந்து எல்லாரை பத்தியும் எழுதிட்டாங்க. சிறுவர் பெண்களை பத்தி எல்லா தரப்பு மக்களையும் யாரையும் விட்டு வைக்கல. அவரு குணமும் நல்ல குணத்துல இருந்திருக்காங்க. பிரபார் ஐயர் வந்து நம்ம புத்தகத்திலாம் வந்து பார்த்துருக்கேன். அவங்க ஐயா கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கேன். அந்த போட்டோலாம் என்கிட்ட இருக்கு. அப்புறம் அறம் ஐயா வந்து சக்தி வளைய நூல் வெளியிட்ட வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன். பிறகு கருமுறை நல்லா நிகழ்ச்சி நடத்துறாங்க. பிறகு சிவா பாரதி ஐயா, ரவீந்திரபுர ஐயா அனைவரும் எல்லாரும் நல்ல கருத்து சொல்றாங்க. ஒரு கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. அனைவருக்கும் நன்றி ஐயா. கலை இலக்கிய மன்றத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி தோழமை. அடுத்து வேற யாராவது இருக்கீங்களா? ஐயா நாகராஜன், மருது நாகராஜன். நல்லா பேசுங்க பேராசிரியர். ஐயா ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா முதலே சொல்லணும்னு நினைச்சேன். அது என்ன கருத்துன்னா, இப்போ கவிஞர் தமிழ் ஒலி தொடர்பா நம்ம சிறுகதை தொடர்பா பேசுறப்போ மொத்தமா அந்த அவருடைய கதைகளை பூரா மொத்தமா அனுப்பியிருந்தாங்க பிடிஎஃப்ல. அதனால வந்து என்ன சொல்றீங்க? கேட்கல. போதுன்னா அது நம்ம படிச்சுட்டு அத மறுபடியும் ஒரு கூடுதலான நம்மளுக்கு ஒரு ஐயா கேக்குதா? இப்ப சொல்லுங்க. மொத்த கதையை அனுப்பிச்சிருந்தாங்க ஐயா. கவிஞர் தமிழொலியுடைய சிறுகதை மொத்தமா பிடிஎஃப்ல அனுப்பியிருந்தாங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கிறப்போ அதை படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ வந்து கீரா அவருடைய படைப்புகள் வந்து சிறுகதை வந்து ஒரு சில சிறுகதைகள் அவங்களால படிக்க முடியல. அதை சொல்றாங்க. நம்ம கதையை கேட்டுக்கலாம் தான். ஆனா இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஒரு தடவை படிச்சுட்டோம்னா, ஒரு தடவை வாசிச்சு பார்த்தோம்னா அவங்க சொல்றது மற்றது நம்ம எல்லாம் இந்த திறனாய்வு பண்றப்போ நமக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு நம்ம அந்த கையிலேயே அந்த டெக்ஸ்ட் வந்து பிரதி இருக்கும்போது படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நம்மளுக்கு வந்து ஒரு நினைவாற்றலுக்காக இருக்கும் அப்படின்னு நான் அந்த கருத்தை முன்வைக்க விரும்புறேன். அது இந்த தடவை கீராவுடைய கதைகள் மொத்தமா ஒரு பிடிஎஃபா கொடுத்துருக்கலாமோ, இல்லைனாக்கா நாளைக்கு நடக்க போற கதைன்னா இன்னைக்கே ஒரு பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு கருத்து தான் முன் வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு கருத்து தோணுச்சு, அதை சொல்லலாம்னு தோணுச்சு. நன்றி. நல்ல கருத்து தான். ஆனால் பதிப்பகத்தார் அவங்க ஒரு பதிப்பகம் பண்ணி அது ஒரு புத்தகமாக்கி வெளியிடுறாங்க. அப்படி அதை நம்ம பிடிஎஃபா ஆக்கி வெளியிட்டோம்னா சட்டப்படி குற்றம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். அதனால என்ன பண்றோம் அப்படின்னம்னா, அந்த கதைகளை நம்ம ஒரு போட்டோ காப்பி எடுத்து அந்த கதையை மட்டும் அனுப்புறோமே தவிர அதுவுமே பிடிஎஃபா அனுப்பல. ஏன்னா இந்த இடர்பாடு தான். ஏன்னா பதிப்பகத்தார் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்மளால சமாளிக்க. ஏன்னா ஒரு பதிவு பெற்ற அமைப்பு சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் எதுவும் கூடாது என்பதற்காக அப்படி நிலைப்பாடு எடுக்கல. ஒருவேளை யாருக்காவது வேணும்னா கூட புத்தகங்கள் கூட வாங்கி அரேஞ்ச் பண்ணி அனுப்புறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். பேராசிரியரே நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா?
இல்லைன்னா நிறைவு பகுதி பேராசிரியர் பேராசிரியர் வணக்கம். நான் திருச்சிட்டு பேசுங்க. பேசுறேன். இப்ப கேக்குது, பேசுங்க. இப்போ கேக்குதா? கேட்குது, பேசுங்க பேசுங்க கேட்குது. நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் பேராசிரியர் கருமுருகன் மற்றும் அமைப்பை சார்ந்த ஏனைய தலைவர்களுக்கும் முன்னாள் செயலாளர்களுக்கும் இது தலைமை ஏற்று நடத்தி கொண்டு வரும் டாக்டர் ஆர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக யாரோ ஒருவர் முகம் தெரியாதவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அந்த பதாகை அந்த ஃப்ளையர் ஏற்படுத்தி நமக்கு அனுப்புகிறார்கள். அது யாருன்னு தெரியவில்லை. அது அருமையான பதாகை. அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் உளங்கிருந்த நன்றி. முன்பு நாம் நடத்திய அழகிரிசாமி கூட்டத்தில் நான் முழுமையாக கலந்து கொண்டு அதன் பிறகு அதை குறித்து ஒரு கட்டுரை எழுதி வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் ஃபெட்னா என்று அழைக்கப்படும் பேரவையின் மலரில் அதை வெளியிட்டுள்ளேன். மேலும் நாங்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஃபெட்னாவில் ஒவ்வொரு ஆண்டும் விழாவில் நடத்தும் வினாடி வினா நிகழ்ச்சியில் இந்த கதைகள் குறித்து கண்டிப்பாக ஒரு 4-5 கேள்விகள் கேட்டு அதற்கு பயிற்சி கொடுத்து நடத்தி வருகிறோம். மேலும் இந்த முயற்சி மிகவும் போற்றலுக்குரியது. இதை மேலும் சிறப்புப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். ஆனால் இளம் தலைமுறைகளை இதனுள் எப்படி கொண்டு வருவது என்பதற்கும் உங்கள் கலை இலக்கிய மன்றம் நன்கு ஆராய்ந்து அவர்களை இதனுள் கொண்டு வர வேண்டும். அதுதான் இன்று காலத்தின் கட்டாயம். மேலும் ஐயா கீராவின் கதைகளில் உள்ள சிறப்பு அவரின் முற்கால கதைகளில் ஒரு இனக்குழுவை சார்ந்த படைப்பாக இருந்தது. அந்த இனக்குழு சார்ந்த படைப்பிலிருந்து நமக்கு பல வரலாற்று செய்திகளை அவர்கள் ஆவணப்படுத்தியிருந்தார்கள். பிற்காலத்தில் வர வர அந்த பொது உடைமை தத்துவங்கள் மார்க்சிஸ்ட கருத்துக்கள் அடங்கிய பல கதைகள் வரும்போது அதுவும் மிக சிறப்பாக அமைந்தது. எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது இருக்கீங்களா? இல்ல நிறைவு பகுதி போயிடலாம். கேட்டா ஓகே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. ஆரம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 3வது தொடர் ஓட்டத்தின் நிறைவு நாள் இன்று. அது வந்து இது ஒரு டீம் ஒர்க்காக தான் நடந்தது. நம்ம கருமுருகன் தோழர் வந்து யார் யார் கதை சொல்றாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் கட் பண்ணி அனுப்பிடுவார். ஒரு ஷெட்யூல் போடுவார். இங்க ரேவதி அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேஸ்புக் லைவ் கொடுத்துருவாங்க. அதே இது யூடியூப்லயும் அவங்களே பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. இன்னொரு டீம் வந்து அந்த இன்விடேஷனை போடுறது. அதுல சில பிழைகள் இருக்கும். திருப்பி சொல்லுவாங்க. அப்புறம் மாத்தி இது பண்றது. அப்புறம் இந்த 50வது நாளுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வேலை என்னன்னா ஒரு ஆளுமையை நம்ம வந்து இது பண்ணோம். இதுக்கு நிறைய தோழர்கள் உதவி செஞ்சாங்க. எல்ஐ சிவகுமார் தோழர், ஓவியர் மாரிஸ், நம்ம பிரபாகர் ஐயாவுமே நிறைய அவங்களுக்குள்ள யார் யாரை கூப்பிடலாம் அப்படின்றது எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க. இது வந்து மொத்தத்துல ஒரு குழு செயல்பாடு தான். அது நிறைய பேர்கள் வந்து அது அவங்களுடைய கடமையாக உணர்ந்தாங்க. எங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா இந்த கீரா கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை பார்த்த உடனே கீரா பிறந்தநாள் வருதுன்னொடனே அவர் கேட்கிறாரு. பிசியை பார்த்து கேட்டார். அவருடைய பர்சனல் கிளர்க் அவங்களுடைய நேர்முக உதவியாளரை பத்தி கேட்கிறேன். என்ன நம்ம அரசு சார்பில் என்ன செய்யறோம் அப்படின்னாரு. அரசு சார்பில் நினைவு நாள் மட்டும்தான் சார் அனுசரிப்போம். பிறந்த நாள் ஏன் அனுசரிச்சா என்ன அப்படின்னாரு. பிறந்த நாள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சா என்ன அப்படின்னாரு. ஒரு வாரம் தான் இருந்தது. உடனே நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமான்னாரு. பண்ணலான்னொடனே அங்குள்ள எல்லா இலக்கிய அமைப்பும் கொடுங்க, எழுத்தாளர்கள் எல்லாம் கூடுவாங்க. சோதர்மன் ஐயா, உதயசங்கர், லட்சுமண பெருமாள், அவர் எட்வின் சாம்பேல், நம்ம கீரா பிரபார் ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அது ஒரு சிறப்பானது. இங்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இதை வச்சு ஒரு 10 கதைகள் எடுத்து மாணவர்களுக்கு விலையில்லா பதிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு 500 பதிப்பு அடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு இது பண்ணிட்டாங்க. நம்ம தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி புத்தக திருவிழால இந்த கரிசல் காட்டு கதைகள் குறித்த போட்டிகள் நடத்தி மாணவர்களுக்கு பரிசு அளிப்போம். அதெல்லாம் இந்த நம்ம கதைகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விளைந்த விளைச்சல்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல கீரா. பொதுவா நம்ம கீரா வந்து நீங்க வந்து சிறுகதையில மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. கட்டுரைகள் இருக்கு. கட்டுரைகளே வந்து ஒரு கதைகள் மாதிரி இருக்கும். 158 கட்டுரைகள் இருக்கு. நீங்க வந்து சிறுகதைகளை விட கட்டுரைகள் தான் அதிகம். அது ஒவ்வொரு கட்டுரையுமே சுவையா இருக்கும். நீங்க அதான் ஒரு கட்டுரைன்னா ஒரு வரட்டுத்தனமா தகவல்களை மட்டும் இருக்கிற ஒரு இது இல்லை அவர்கிட்ட.
ஒரு சுவையா இருக்கும். அதை நீங்க படிச்சீங்கனாலே அவ்வளவு அருமையா இருக்கும். சும்மா ஒரு பழமொழிகளை குறித்து அந்த சொலவடைகள் கூட ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து அந்த தீக்காசை பத்தி அன்னப்பறவை அது நிறைய கட்டுரைகள் போகும். அது மாதிரி இசை குறித்து அவர் என்ன எழுதின கட்டுரைகள் ஒவ்வொரு ஆள்களோடையும் பழகினதை எழுதியிருப்பாரு. தோமுசி எழுதியிருப்பாரு, நாவானமம்ல எழுதியிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு ஆளும் பழகின இதுகளையும் அவர் எப்பயுமே கீரா வந்து ஒரு சுவைப்பட சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அது மாதிரி அவருடைய கடிதங்களும் ரொம்ப இருக்கு. நாவல்கள் நம்ம ஏற்கனவே கோபல்ல கிராமம் இதெல்லாம் இருக்கு. தொடர்கள் நிறைய ஜூனியர் உடன்ல 2 தொடர் வந்திருக்கு. இந்து தமிழ் திசையில வந்திருக்கு. அந்த இவங்களுடைய காலச்சுவடுல வந்திருக்கு. இப்படி அவருடைய எழுத்து பணின்றதே ஒரு 78 ஆண்டுகள் நினைக்கிறேன். அவர் எழுதிய 73 ஆண்டுகள் தொடர்ந்து எழுத்து பணியில இருந்திருக்காரு. அப்படி ஒரு சொல்லகராதி, கரிசல் வட்டார சொல்லகராதி. அவருடைய என்னன்னா ஒவ்வொரு வட்டார சொல்லகராதியும் வச்சு தமிழ் மொழியில வந்து இது வந்து மக்கள் தமிழ்ம்பாரு. நீங்க வந்து அவர்ட்ட உள்ள எந்த இலக்கியம் மக்கள் வாயில இருக்கோ அந்த இலக்கியம் தான் நிலைச்சிருக்கும்பாரு. இலக்கியம் மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில அது உச்சரிக்கணும். அந்த சொலவடை சொல்லக்கூடிய பெண்ணை வந்து அப்படியே அந்த தெய்வம் வந்து அவருடைய நாக்கில் குடியிருப்பதாக சொல்லுவார். அப்படி ரசிச்சு அவர் மிக ரசனையான மனிதர். நீங்க அவருடைய கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பல இதுகள் இன்னைக்கு நமக்கு அவரு நாட்டுப்புற கதைகள் அது வந்து 500 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல 100 கதைகள் படிச்சுட்டாலே இந்த உலகம் தெரிஞ்சுக்கலான்னு பாரு. இந்த கரிசல் காட்டு கதை இன்னைக்கு நம்ம 81 கதைகளை நம்ம இப்ப 84 நாளைக்கு பேசியிருக்கோம். அதுல பல்வேறு நீங்க வந்து கரிசல் காட்டியே தெரியாத ஒருத்தர் வந்து இந்த கதைகளை எல்லாம் படிச்சுட்டாருன்னா கரிசல் காட்டின் அன்றாட நிகழ்வுகளை வந்து இது பண்ணலாம். அது மட்டும் இல்ல, சில கதைகள் வந்து அன்னைக்கு இந்த விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்ட நிகழ்வுல அவருடைய நண்பர் பேசினார். நீங்க வந்து கரிசல் வட்டார கதைகள்னு இதை சுருக்கிறாதீங்க. கரிசல் வட்டார கதைகளா இருந்தாலும் இதை உலகம் முழுக்க உள்ள மனிதத்தை பேசி இருக்குது. நீங்க கன்னிமை கதையெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு கல்யாணம் ஆகுவதற்கு முன்பு ஒரு பெண் வந்து எவ்வாறு ஒரு பொது சிந்தனையோடு இருக்கிறாள், கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் எப்படி தனிப்பட்ட ஒரு சிந்தனையாக மாறிவிடுகிறாள் என்பதை மிக அற்புதமாக சித்தரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து உலகம் முழுக்கவே இது பொதுதான். நீங்க வந்து கல்யாணம் முடிப்பதற்கு முன்பால் எந்தவித இது இல்லாம இப்போ ஒரு பொது சிந்தனை, பொது நோக்கு இருக்கிறதுலாம். அப்புறம் அது மாதிரி பல்வேறு ஆளுமைகள் ஒரு நாற்காலியையும் ஒரு அங்கனத்தையும் ஒரு கதையாக்கியிருப்பாரு. ஒரு பஸ் தாண்டுற ஒரு கதை. தாண்டுறது வந்து நீங்க வந்து எந்த நாட்டுக்கும் அதை எழுதலாம். எந்த நாட்டிலையும் அது வந்து தாண்டுற உணர்வு உள்ள மனுஷனை என்னென்ன பாடுபடுத்துது அப்படின்றது. பிறகு பெண்களோட பாடுகளை இப்ப திருநங்கைகளினுடைய உணர்வுகளை ஒரு மனப்பிறழ்வடைந்த ஒரு பெண்ணை வந்து இந்த சமூகம் எப்படி பார்த்தது, அவளுடைய உணர்வுகள் என்னென்னன்றதெல்லாம் அப்படி ஒரு அரசு சார்பா என்னென்ன இருந்தது, அரசியல் விமர்சன கதைகள் 2 இருக்கும். அந்த தோழன் ரங்கசாமியும் நடிப்பு சுதேசிகள் அது அப்பட்டமா அரசியல வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி எழுதியிருப்பார். ஆனா விவசாயிகளுடைய பாடு எப்படி இருந்தது, ஒவ்வொரு இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்றது. சிற்பியினுடைய பாடம் நேத்து பார்த்தோம், ஆங்கிரசத்துல பார்த்தோம். ஒரு சிற்பி வந்து என்ன மாதிரி இது பண்றாருன்றத அப்படி ஒவ்வொரு நபர்களையும் கூர்ந்து கவனித்து அந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும், வாத்தியார்கள் எப்படி இருக்கணும், அந்த கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளை எப்படி அவங்க அணுகணும் அப்படின்றதெல்லாம் இவர் அந்த நீண்ட வாழ்க்கை, அந்த 98 வயசு வரையான வாழ்க்கையில அவர் சந்தித்த ஒவ்வொன்றையும் மிக ரசனையோடு அவருடைய கதாபாத்திரங்களாக இவர்களை பிரித்தது. இன்னைக்குள்ள நாட்டுல வந்து அண்ணன் தம்பிகளா இருந்தா கூட பணம் தான் முக்கிய இது பண்ணுது. குரு பூசை, சாமி வழிபாடுல கூட உண்மையான பக்தியோட இருக்கிறவ எப்படி இருக்கிறா, பணம் படைச்சவனுடைய பக்தி எப்படி இருக்குன்றது. விடுமுறையில் ஒரு கதை எழுதியிருப்பாரு. சின்ன சின்ன குழந்தைகள் வந்து வீட்டுக்கு போறப்ப மயில் ஒருத்தருக்கு வந்து அற்புதமான அழகோட புத்தகங்களை வைக்கிறதா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து அதே மயில் வந்து வில்லனா இருக்கும். அப்ப இதையெல்லாம் ஒவ்வொன்னா காட்சிப்படுத்தி வருது. பிறகு முதுமக்களுக்கும் கருவேப்பிள்ளைகள் அந்த அந்த இது வந்து மரம் பழுத்தா மரம் வயசானா வைரம், மனுஷன் வயிறானா புத்தின்ட்டு அந்த பொய்யாளி நாக்கியரோட பண்புகள் எப்படி இருந்தது, ஏன் 9 பிள்ளைகள் இருக்கும்போது 10 வச்சாரு அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு
கரிசல் வட்டார இலக்கியத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அன்றாட வாழ்க்கையில் கீரா சொன்னாரே, ஒரு 100 நாட்டுப்புற கதைகளை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அவருடைய சிறுகதையில் தெரிந்து கொண்டால் பிரச்சனை என்னன்றது தெரியும். பிரச்சனையோட மையம் என்னன்னு தெரியும். அதை எப்படி அணுகுறதுன்னு தெரியும். இதை எப்படி தீர்க்கிறதுன்னு இருக்கும். அப்படி ஒவ்வொரு கதைகள்லையும் உள்ளுக்குள்ள அரும்புன்ற கதையில நம்ம முதல்ல உணர்வுகள், பாலியல் உணர்வுகள், காதல் உணர்வு எப்படி வந்துச்சு, காலம் கடந்துன்ற வயசானவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இப்படி ஒரு நீண்ட வாழ்க்கையினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையான ஒரு அந்த சாவுன்னு ஒரு கதையும் கூட எழுதியிருப்பார். அந்த அந்த கவுண்டர் வந்து எப்படி சாகுறதுக்கு கஷ்டப்பட்டு மண்ணோடு நெருங்கிய தொடர்புடைய இந்த மனிதர்களை மிக தத்ரூபமாக ஒரு நையாண்டி நகைச்சுவை இருக்கும் அவருடைய இதுல. அது ஒரு சோகத்தை சொல்வதாக இருந்தால் கூட ஒரு நகைச்சுவையோடு சொல்ல அந்த கதை பின்னல் இருக்குல்ல, ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு நம்ம இதுக்கெல்லாம் சிறுகதை இந்த அத்தனை கதைகளையும் கேட்டவங்க வந்து ஒரு எளிமையா ஒரு சிறுகதையை கட்டமைக்க முடியும். நீங்க வந்து கீராவுடைய உத்திகளை தெரிந்து கொண்டால் அந்த வகையில் இந்த இது வந்து மிக அற்புதமான நிகழ்வாக முடிந்திருக்கிறது. அதிலும் இந்த நம்ம கீரா பிரபாகர் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி நம்முடைய நிகழ்வில் இணைந்து அவருடைய கருத்துக்களையும் தெரிவிக்கிறார். பல்வேறு ஆளுமைகள் நம்மகிட்ட வந்து நடிகர் நாசர் முதற்கொண்டு இங்க நம்மளுடைய வந்து பேசியிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் பல்வேறு ஆளுமைகள் கலந்து கொண்டு பல்வேறு இந்த கீராவும் நானும் என்ற இதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கீராவை பார்த்து கீரா வந்து எல்லா விதமான பேச்சும் நீங்க அவர்கிட்ட போய் பேசலாம். நீங்க எதனாலும் பேசலாம். அவர்கிட்ட போய் இந்த புத்தக ஒரு இதெல்லாம் எழுதியிருப்பார். புத்தக உலகம்னு ஒருத்தர் கதையை அந்த புத்தகங்களை திருடி கொண்டு போறவருடைய கதை. அப்படியெல்லாம் இவருடைய அற்புதமான இந்த கதைகளை கேட்டு நம்மளுக்கு இந்த இயல்பு அந்த 84 நாளும் கேட்டுக்கொண்டவர்களுக்கு வந்து ஒரு தங்களுடைய கேட்பதற்கு முன்பாக இருந்ததை விட கதைகளை கேட்டதுக்கு பின் தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதும் வாழ்க்கையை ரசிப்பதும் வாழ்க்கையினுடைய மதிப்பீடுகளும் அவர்களுக்கு வேறு மாதிரியாக மாற்றுவதும் நல்ல திசையில் அது வந்து மாறுபட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த ஏற்பாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அன்பும் நன்றி. வணக்கம். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. மிக்க மகிழ்ச்சி. பின்னூட்டம் நிறைய இருக்கு. அடுத்து அகிலன் நூலர் போட்டிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனக்கும் விளாத்துக்குளம் தான். உங்கள் சகோதரர் வரதராஜன் அண்ணன் பழக்கம்தான். உங்கள் சகோதரி மீனா என்னுடைய வகுப்பு தோழி. உங்கள் அப்பா கடந்த வாரம் இறைவனடி சேர்ந்தார்கள். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கிய குழுவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து குழுவில் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் அதுக்கு நம்ம பதில் பண்ணிட்டோம். அடுத்து ஆயிஷா தோழர், அனைவருக்கும் வணக்கம். இணைய பிரச்சனை காரணமாக இணைய முடியவில்லை அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. மேரி தோழர், கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு வாழ்த்துக்கள் போட்டு ரவீந்திர பாரதி ஐயா, அறம் ஐயா, சிவசுப்பிரமணிய ஐயா, நான் உள்ளிட்ட பின்னூட்டம் இருந்த அத்தனை பேரையும் பாராட்டியிருக்கிறார்கள். மணி கணேசன் அவர்கள், நல்ல முன்னெடுப்பு, காலத்தால் அழியாத பதிவுகள், பொதுச்செயலாளர் உள்ளிட்ட இது போன்ற நிகழ்வு மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆக்கமும் உற்சாகம் தந்த அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் போட்டிருக்காங்க. குருலட்சுமி 20 நாட்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்பு அப்படி ஒரு நிகழ்வு இருப்பது தெரியாது. இந்த நிகழ்வை அறிமுகப்படுத்திய திருக்குறள் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் போட்டிருக்காங்க. அடுத்து கலெக்சி தோழர்கள் மருத்துவர் அறம், ரவீந்திர பாரதி ஐயா, சிவசுப்ரமணிய ஐயா, முனைவர் கருமுருகன் எல்லோருக்கும் நன்றின்னு போட்டிருக்காங்க. மணி கணேசன் ஐயா, கடலுக்கு எல்லை இல்லை, இலக்கியத்திற்கு இருக்கும், இலக்கியத்திற்கு ஏது இல்லைன்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழர். குருலட்சுமி தோழர், 20ஆம் நாட்களுக்கு எனக்கு மிகவும் பயனுள்ள நாட்கள். கலந்து கொண்ட அனைவரும் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். என்னை போன்ற சிறிது இலக்கிய ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் சிறப்பாக போட்டிருக்காங்க. மணி கணேசன் தோழர், பொது உடைமை இயக்க 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாவட்டம் தோறும் உள்ள வளரும் எழுத்தாளர்களில் 100 சிறுகளை தொகுத்து வாசிக்க செய்து கதை நேரம் 8 வெகு சிறப்பாக ஆக்க முயற்சி மேற்கொள்ள அன்புடன் வேண்டுகோள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம் தோழமையே. எல்லோரும் போட்டிருக்காங்க. ஸ்டோரி டைம் 8 டு மேக் யுவர் ஹைட். அருமை, நன்றி. அத்தனை பேருக்கும் நன்றி, சிறப்பாக நன்றி தோழர்களே. கலை இலக்கிய பெருமன்றம் என்பது இலக்கியத்திற்கான பயணம், இலக்கியத்துக்கான தொடர் ஓட்டம்.
இந்த முன்னெடுப்பை பொதுச் செயலாளர்கள் முன்வைத்து இலக்கிய குழு செயல்படுத்தினாலும் அதற்கு ஆணி வேராக இருப்பது நீங்கள்தான். குறிப்பாக கதை சொல்லிகளும் பின்னூட்டம் தருகிற ஆளுமைகளும். இந்த நேரத்தில் நாம் ஒருவரை மனதார பாராட்ட வேண்டும், நன்றிகள் சொல்ல வேண்டும் பிரபாகர் ஐயா. காரணம், ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாகவே அந்த சரியான நேரத்துக்கு வந்து எல்லோருடைய கதைகளையும் கீரா ஐயாவினுடைய கதைகளை சொல்லும் கதை சொல்லுடைய எல்லாருடைய கதைகளையும் கேட்பது மட்டுமல்லாமல் பின்னூட்டம் தந்து வாஞ்சியோடு நம்மோடு ஒரு குடும்ப உறவு போல இலக்கிய உறவையும் கடந்து குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரர் போல எல்லாருமே கீரா ஐயாவை நைனான்னு சொல்ற மாதிரி அண்ணன் பிரபாகர் அண்ணனா எல்லாரும் அண்ணன் அண்ணன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வருகிற அத்துணை பேரும். அப்படி அண்ணன் நம்முடைய மூத்த அண்ணன் பிரபாகர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடோடும் இருக்கிறோம். தோழமைகளே, இது கீரா ஐயாவினுடைய கதைகளோடு இது நிறைவு செய்கிற அமைப்பு கிடையாது. இன்னும் எத்தனையோ ஆளுமைகள் படைப்புகள் நாம் கொண்டு சொல்ல வேண்டும். காரணம், புதிய தொழில்நுட்பம் என்பது வாசிப்பினுடைய மகத்துவத்தை குறைத்து விட்டது. அந்த வாசிப்பு ஒரு மனிதனாக எப்பொழுது ஆகிறான் என்றால் வாசிக்கின்ற பொழுதுதான் அவனுடைய எண்ண அலைகள் சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கும். எண்ண அலைகள் சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் அவனுடைய மன அழுத்தம் நீங்கும். இது இயல்பான உளவியல் சிந்தனை. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இதை இன்னமும் கூடுதலாக நாம் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்போடும் இருக்கிறோம். அடுத்த கதை யாருடையது என்பதை பொதுச் செயலாளர் அறிவிப்பார்கள். ஓரிரு நாட்களில், அதிகபட்சமாக ஒரு வார விடுமுறை பொதுச் செயலாளர் அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். அப்படி இந்த அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளிலும் கதை சொல்லிகள் கலந்து கொண்டு பின்னூட்டத்தால் கலந்து கொண்டு எங்க மூத்த அண்ணன் பிரபாகர் அண்ணன் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி, இதற்கு ஆணிவராக இருந்த ரேவதி அம்மா, கவிஞர் ரவீந்திர பாரதி, சிவசுப்பிரமணியன் தோழர், அறச்செல்வி அம்மா, இப்படி வரிசையாக பேர் நவநீதன் தோழர், குட்டி என்று மருத்துவர் அழைக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்கள், இப்படி எண்ணற்ற தோழமைகள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நன்றிகள் சொல்லி, தோழமைகளே, நன்றியோடு நிறைவு செய்கிற இணையவழி தொடர் அல்ல இது. நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையத்தின் வாயிலாக இதயங்களை இணைக்கிற தொடர். அப்படி இதயத்தை இணைக்கிற இந்த தொடர் நிகழ்வில் தொடர்ந்து பயணிப்போம். தோழமைகளே, இலக்கியம் என்பது மனித ஆளுமைக்கு வித்திடப்பட்ட விதை. அந்த விதையை நாம் ஒவ்வொரு நாளும் நீரூற்றி ஒரு ஆலமரமாக வளர்ந்து தொடர்ந்து ஆழ விடுதலால் தொடர்ந்து இலக்கிய வேரையோடு பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நாளைய தினம் விடுமுறையாக இருக்கும் என்று நினைக்கின்ற பொதுச் செயலாளர் தான் அறிவிக்கணும். பொதுச் செயலாளரே, நாளைக்கு விடுமுறை எங்களுக்கெல்லாம் உண்டா இல்லையா? இல்ல, ஒரு வாரம் லீவ் விட்டுலாம் நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவசுப்பிரமணிய ஐயாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, அத்துணை பேருக்கு நன்றி. குறிப்பாக இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஏன்னா ஒரு பொறுப்பை நம்பி ஒப்படைக்கிறார்கள் என்றால் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை நாங்கள் கொண்டு செலுத்துவோம். இன்னமும் எங்களுக்கு வழங்க வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்துவோம். மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மாநில குழு, இலக்கிய குழு, செயற்குழு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று சொன்னாலும் கூட பொதுச் செயலாளருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கதை சொல்லிகளின் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றியும் வணக்கம். நன்றி முருகன் ஐயா. நன்றி 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 நன்றி. அருமையா பேசுனீங்க. நன்றி நன்றிண்ணே. அண்ணன் இனிமே அண்ணன் சொல்லலாம். நன்றிண்ணே. தாராளமா சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. எல்லோருக்கும் இனிய நன்றிகள்.